அதுக்கப்புறம் இன்னொன்னு கேக்குறாரு அவரு. சரி, ஓகே. பொறுமையா வளரும். அப்ப இருந்தா எனக்கு இன்னொரு ஐடியா இருக்கு. நெறைய இன்னும் ஜிஎஸ்டி அதிகமாக்கி, மக்கள ஏமாத்தி, ஏதாவது பொய் சொல்லி, இன்னும் வேகமா பணத்த சம்பாரிச்சிட முடியுமா? அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. பொய் சொல்லி சம்பாரிச்ச முடியுமா? அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு சொல்றாரு. ஒரு ஒரு பாத்திரத்துல பால் எடுத்து குடுக்குறாரு புத்தர். ஒரு பால் எடுத்து குடுக்குறாரு. அத நீங்க இந்த பால் சாப்பிடுவீங்களான்னும்போது, சந்தோஷமா சாப்பிடுவேனே அப்படின்னு வாங்குறாரு. அந்த நேரத்துல என்ன பண்றாரு, ஒரு குப்பியில இருந்து ஒரு சொட்டு ஏதோ திரவத்த அதுல போடுறாரு. போட்டு குடுக்குறாரு. இது என்னன்னு கேட்கிறாரு ராஜா. இது வந்து இருக்கிறதுலயே அதிக அ பயங்கரமான விஷம் அப்படின்னு சொல்றாரு. மன்னிக்கணும். அப்ப இந்த அதிபயங்கரமான விஷம்னு சொல்றாரு. எப்படி ராஜா இத நான் குடிக்கிறது? குடிச்சா செத்து போயிருவேனே! அப்படின்னு சொல்லும்போது, புத்தர் சொல்றாரு, மக்கள் கிட்ட இருந்து வாங்கக்கூடிய, மக்கள ஏமாத்தி வாங்கக்கூடிய பணமும் அப்படித்தான். நீங்க விரைவா பணம் சம்பாரிச்சிடலாம். எந்த வகையில நீங்க சம்பாரிச்சாலும், அந்த பணம் வரும். ஆனா அது வந்து ஒரு ஆஸ்பத்திரிக்கு போலாம். இல்ல வேற ஏதாவது தவறான இடத்துக்கு தான் அந்த பணம் போய் சேரும். அப்படின்னு சொல்றாரு. அப்போ இன்னொரு சந்தேகம் கேட்கிறாரு. சரி, ரைட், ஓகே. என்னுடைய பக்கத்து நாட்டு ராஜா பெரிய அளவுல பிரம்மாண்டமான ஒரு மாளிகை கட்டியிருக்கிறாரு. அததான் எல்லாரும் மக்களும் பார்க்குறாங்க. நானும் அந்த மாரி ஒரு பெரிய மாளிகை கடன் வாங்கி கட்டியிருக்கேன் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப புத்தர் எழுந்து அவர் கூட நடக்கிறார். என் கூட வான்னு கூட்டு போறாரு. கூட்டு போய் பக்கத்துல இருக்கிற ஆற காமிக்கிறார். இந்த ஆத்துல உன்னால நீந்தி போக முடியுமா? எனக்கு நீச்சல் தெரியும், நீந்தி போவேன்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு நீச்சல் தெரியும்? எனக்கு பயங்கரமான நீச்சல்லாம் தெரியும் அப்படின்றாரு. இப்ப சொல்றாரு, உன் முதுகுல ஒரு பெரிய கல்ல வச்சு கட்டிட்டா உனக்கு எல்லா நீச்சலும் தெரியும்ல, நீந்தி போக முடியுமா? அப்படின்னு கேட்கிறார். அது எப்படி புத்தர் சுவாமி வெயிட் தாங்க முடியாம எனக்கு என்ன நீச்சல் தெரிஞ்சாலும் இறந்துருவேன். கடனும் அப்படித்தான். கடனும் அப்படித்தான். அதனால வந்து கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, சரி, ரைட், ஓகே. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். இதெல்லாம் ஒத்துக்கிறேன். எனக்கு ஞானம் வந்துச்சு. எனக்கு எல்லாம் தெளிவாயிடுச்சு. ஆனா ஒண்ணு, நான் இனிமே ராத்திரி பகலா உழைக்க போறேன். என் உடம்ப கூட பார்க்க மாட்டேன். பெருசா உழைச்சு நான் பெரிய அளவுல நான் வந்து அரசனாக போறேன் அப்படின்னு சொல்லும்போது, அவர் சொன்னாரு, அ சரி, ஓகே. தங்கத்தால் உருவாக்கப்பட்ட தேர். நீ வச்சிருக்கல்ல, தங்கத்தால் வைரம், வைடூரியத்தால் உருவாக்கப்பட்ட தேர் இருக்கு இல்லையா? ஆமா. இந்த தேர் பயணிக்கணும்னா என்ன பண்ணணும்? அந்த தேர்ல பயணிக்கணும்னா குதிரைகள் வேணும். ஆமா இல்ல, குதிரைகள் வேணும். இந்த குதிரைகள் எல்லாமே நோய்வாய்ப்பட்டிருக்குது. எதுவுமே எழுந்து நிக்க முடியாம, நடக்க முடியாம இருக்கு குதிரைகள். இப்ப நீ அந்த தேர்ல பயணிக்க முடியுமா? இல்ல, இல்ல. எவ்வளவு வைடூரியம், வைரங்களால் செய்யப்பட்ட தேரா இருந்தாலும், குதிரைகள் ஆரோக்கியமா இல்லன்னா, அது வேஸ்ட் தானே. அது ஒரு சாதாரண பொருள் தானே அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு புத்தர்கிட்ட. அப்ப புத்தர் சொல்றாரு, உன்னுடைய உடம்பும், உன்னுடைய ஆரோக்கியம் தான் அந்த குதிரைகள். உன்னுடைய செல்வம் தான் அந்த தேர். அ நீ ஆரோக்கியமா இருந்தா மட்டும் தான் மிக பிரமாண்டமான வளர்ச்சிய உன்னால அடைய முடியும். அதனால சரியான தூக்கமும், சரியான ஓய்வும், உடற்பயிற்சியும் கண்டிப்பா தேவை. தினமும் உடற்பயிற்சி, யோகா நமக்கு பண்றோம் இல்லையா? உடற்பயிற்சி, யோகா இதெல்லாம் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றாரு. சரி, ஓகே. இதெல்லாம் கேட்ட அவர் சொல்றாரு, கடைசியா ஒரு டவுட். ஓகே ராஜா, நான் இதெல்லாம் இது ஓகே குருவே, நான் இதெல்லாம் பண்றேன். ஆனா சில பேர்கிட்ட மட்டும் பணம் சேர்ந்துட்டே இருக்குது. எவ்வளவு கொடூரமான நபரா இருந்தாலும், தவறான நபரா இருந்தாலும், அவங்கள பார்க்கும்போது வேணா நமக்கு அப்படி தெரியுது. ஆனா அவங்க கிட்ட பணம் சேர்ந்துகிட்டே இருக்குது. ஆனா நியாயமா இருக்கிறவங்க கிட்ட அதிகமா பணம் சேர மாட்டேது. இதுக்கு என்ன காரணம்? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, புத்தர் சொல்றாரு, பிரபஞ்ச ஈர்ப்பு விதி அங்கதான் சொல்றாரு. என்ன அப்படின்னு கேட்டா, கைகள் அப்படி மூடி காமிக்கிறார். இந்த கையில உங்களால ஏதாவது ஒரு பொருள வைக்க முடியுமா? அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அவர் சொல்றாரு, எப்படி சாமி வைக்க முடியும்? நீங்க கைய மூடிக்கிட்டு இருக்கிறீங்க. நான் எப்படி வைக்க முடியும்? அப்ப இப்ப வைக்க முடியுமான்னு கேட்கிறாரு. தாராளமா வைக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கணும்னா, பறந்து விரிஞ்ச எண்ணமா இருக்கணும். எல்லாமே எனக்கு தான் வேணும். நான் தான் நல்லா இருக்கணும். எனக்கு மட்டும் தான் பணம் சேரணும் அப்படின்னு கேட்கிற யார்கிட்டயும் இந்த பிரபஞ்சம் எதையுமே குடுப்பதில்லை. இது சொன்ன விஷயம். அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இது கதைதான். இருந்தாலுமே கருத்து என்னன்னா, பிரபஞ்ச ஈர்ப்பு விதிய அங்க சொல்றாரு. என்னன்னா, எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நீங்க என்னைக்கு குடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ, உங்களுடைய வருமானத்திலிருந்து ஒரு 2% நீங்க வந்து தானத்துக்கு எடுத்து வைக்கணும்ன்றாங்க. 5% தானத்துக்கு எடுத்து வைக்கணும்னு சொல்றாங்க. இப்ப அ மணி மேனேஜ்மென்ட்ல. அட்லீஸ்ட் 2% நீங்க யாருக்காவது குடுக்கணும். இறைக்கிற கிணறு தான் சுரக்கும். எதையாவது நல்ல விஷயங்கள செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுலருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பணம் எப்படி நம்மகிட்ட சேரும் அப்படின்னு கேட்டா, எல்லாரும் நல்லா இருக்கணும். பணத்தின் மீது பொறாமையோ, பணத்தின் மீது பயமோ, பணத்தின் மீது கோபமோ, பணத்தின் மீது வெறுப்போ இருக்கக்கூடாது அப்படின்ற தகவல மட்டும் சொல்லுது. அப்போ நேர்மையான முறையில மிகச்சரியான ஒரு விஷயங்கள நாம முன்னெடுக்கும்போது பணத்த பெருசா எல்லாமே நம்ம மாற்றத்துக்காக தான். சரியா பயன்படுத்துங்க. இன்னைக்கு 2 பயிற்சி நீங்க செய்யிருக்கு. ஒரு ஆரோக்கியம் குறித்த அந்த 3 படிநிலை. 1, சிறுவயது நாம இருந்த அந்த ஆரோக்கியமான சூழல். 2வது
இன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு பாதிக்கப்பட்டிருந்தாலும் மீதி இருக்கக்கூடிய ஒரு 5 நல்ல விஷயங்கள் பாகங்கள் நினைச்சு நன்றி சொல்றது. 3வது, எதிர்காலம் நம்ம எதிர்பார்க்கிற ஆரோக்கியம். என்ன மாதிரியான ஆரோக்கியத்தை எதிர்பார்க்கறீங்க? ஒரு குறிப்பிட்ட ஆரோக்கியத்தை மட்டும் நினைச்சு அதுக்கு நன்றி சொல்றது. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாயாஜால பயிற்சியை பண்ணிட்டு இந்த மாயாஜால காசோலை நாளைக்கு வரும்போது 2 பேரும் கையில கொண்டு வந்துருங்க. நாளைக்கு மீண்டுமாய் ஒரு அற்புதமான பதிவு சந்திப்போம். தொடர்ந்து பயணிப்போம் மாபெரும் மாற்றத்தை நோக்கி. நன்றி, வணக்கம் என் அன்பு நன்றி நண்பர்களே. சார். நன்றி. நன்றி. நன்றிங்க சார். நன்றிங்க சார்.